இப்போ எங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான், அது மட்டுமல்ல நம்முடைய ஊரிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த திருவிழா கூட முருகப்பெருமானை நினைத்து அவரை வழிபட்டு நாம் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு பாலசுப்ரமணியம். ஆமாம், ஏன்னா முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முருகனுக்கு எவ்வளவோ சிறப்புகள், எத்தனையோ ஆலயங்களில் எவ்வளவோ மாறுதலான வாகனங்கள், ஆயுதங்கள். ஏன்னா பொதுவாக முருகனுடைய வாகனம் அப்படின்னாலே நம்ம மயில் அப்படின்னு தான் சொல்லுவோம். கொடி அப்படின்னா சேவல் கொடி. ஆனால் முருகன் வந்து கையில் வந்து கரும்பு வச்சுக்கிற இருக்கக்கூடிய முருகன், வில்ல வச்சிருக்கக்கூடிய முருகன், மயில் மட்டுமல்லாது யானை வாகனத்தில் இருக்கக்கூடிய முருகன், குதிரை வாகனத்தில் இருக்கக்கூடிய முருகன், ஏன் மீன் வாகனமாக வச்சிருக்கக்கூடிய முருகன் கூட உண்டு. நிறைய இடங்களிலே நிறைய வித்தியாசமாக சிறப்பாக முருகனுடைய வழிபாடும் ஆலயங்களும் இருந்தாலும் பொதுவாக சிறப்பு அப்படின்னாலே முருகனுக்கு 6 படை வீடுகள் அப்படின்றது முருகனுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதில் வந்து எங்கள் மதுரையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை 2 படை வீடுகளுமே மதுரையில் இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பெருமை, சிறப்பு. திருப்பரங்குன்றம் அப்படின்னு முருகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தெய்வ யானை அம்மாவை முருகப்பெருமான் திருமணம் செய்த ஒரு தலமாக, ஏன் முதல் படை வீடாக விளங்கக்கூடியது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குடவரை கோவில். அந்த குடவரை கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு அங்கே பாலாபிஷேகம் நடப்பது கிடையாது. அதுக்கு பதிலாக முருகனுடைய வேலுக்கு பாலாபிஷேகம் நடப்பது எங்க அப்படின்னா அது திருப்பரங்குன்றத்தில். அதே மாதிரி பழமுதிர் சோலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பழமுதிரன் சோலையிலே இன்னைக்கும் நவாப்பழம், நாவற்கனி இருக்கு இல்லையா, அந்த நவாப்பழம் பொதுவாக காய்ப்பது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்தடி காலத்தில், ஆடி மாதம் அந்த மாதிரி தான் நவாப்பழம் காய்க்கும். ஆனால் பழமுதிர் சோலையில் என்ன விசேஷம் அப்படின்னீங்கன்னா ஐப்பசி மாதம் அந்த நவாப்பழம் காய்க்கும். ஏன் அப்படின்னா முருகனுடைய சூரசம்ஹார திருவிழா நடப்பது ஐப்பசி மாதம் இல்லையா, அதனால் அங்கே அந்த ஐப்பசி மாதத்திலே நவாப்பழம் காய்க்குது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி திருத்தணிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகன் தன்னுடைய கோபம் தணிந்து அமர்ந்த மலை. எல்லா முருகனுடைய ஆலயங்களிலுமே சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் திருத்தணிகையில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சூரசம்ஹாரம் நடக்காத ஒரு அறுபடை வீடுகளிலே ஒன்று திருத்தணிகை. ஏன்னா முருகனுடைய கோபம் தணிந்து முருகன் அமர்ந்த இடம், அதனால் அங்கே சூரசம்ஹாரம் நடப்பது கிடையாது அப்படின்றது அங்கே ஒரு சிறப்பு. அதே மாதிரி சுவாமி மலை அவங்க அப்பா சிவனுக்கு பாடம் சொன்ன ஒரு இடம், உபதேசித்த இடம். அந்த தளத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் வருடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தமிழ் வருடங்கள் 60, அந்த 60 படிக்கட்டாக இருக்கக்கூடியது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுவாமி மலைகளே, அது ஒரு விசேஷம். அதே மாதிரி திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்திற்கு சிறப்பு பெற்ற திருச்செந்தூரில் என்ன சிறப்பு அப்படின்னீங்கன்னா நிறையா சிறப்பு இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன். அதில் திருச்செந்தூரில் என்ன சிறப்புனீங்கன்னா அங்கே வந்து பிரசாதமாக வழங்கக்கூடியது பன்னீர் இலை. பன்னீர் இலைன்னு ஒரு இலையில தான் விபூதி மடித்து கொடுப்பாங்க. அதில் நிறையா பேர்த்துக்கு அதை வாங்கி சாப்பிட்டு நிறையா நோய்கள், நிறைய பிணிகள்லாம் குணமாயிருக்கு அப்படின்றது அந்த கோவில் புராணத்தலத்தினுடைய வரலாறு. அதே மாதிரி இன்னைக்குமா அந்த பன்னீர் இலையிலே பிரசாதம் வழங்குவது அப்படின்றது திருச்செந்தூரில். ஏன் பன்னீர் இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இலையினுடைய வடிவம் வேல் மாதிரி இருக்கும். அதில் முருகனுடைய 12 கரங்களை குறிக்கக்கூடிய 12 நரம்புகள் அந்த இலைகளை இருக்கும். அதனால தான் அதுக்கு பன்னிரு நரம்பு கொண்ட இலை, அதனால் அதுக்கு பன்னீர் இலை, பன்னீர் நரம்பு இருக்கிறதுனால பன்னீர் இலை அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம். அதே மாதிரி பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆலயங்களிலுமே வேண்டுதலோ விசேஷமோ இருந்தால் தான் தேர் திருவிழா நடக்கும். ஆனால் பழனியில் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் 365 நாளும் தேர் இழுக்கக்கூடிய ஒரு விசேஷம் எங்க அப்படின்னா பழனி. பழனிக்கும் நம்ம ஜெயங்கொண்டான் இருக்கக்கூடிய இந்த பாலசுப்ரமணியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சோன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னீங்கன்னா இந்த பழனியிலே ஏன் வந்து தேர் இழுக்கிறது விசேஷம்
அப்படின்னா அந்த பகுதியிலே அந்த காலத்தில் முருகேச முதலியார் அப்படின்னா அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தார், பெரிய கோடீஸ்வரன். ஆனால் பிள்ளை இல்லை. நிறையா ஆலயத்துக்கு என்னென்னமோ தானங்கள்லாம் செய்து பார்க்குறார், குழந்தை இல்லை. அப்போ அவருடைய மனைவி ஜாதகத்தையும் அவர் ஜாதகத்தையும் நிறையா ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறார். அத்தனை ஜாதகக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஜாதகத்தில் 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அங்கே பழனியில் சாது சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சாது சுவாமிகிட்ட போய் இந்த முருகேச முதலியார் சொன்னார், சாமி இந்த மாதிரி நிறையா ஜாதகம் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், எனக்கு என் மனைவிக்கும் குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் பெரிய முருக பக்தர். அந்த முருக பக்தர் என்ன சொன்னாரா, நீ பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணினார். எப்படி பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லல, பழனி மலைக்கே பாலாபிஷேகம் பண்ண சொன்னார். ஆமா மலைக்கே. இவர் பெரிய கோடீஸ்வரர் இல்லையா, அதே மாதிரி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணாரு. அதே மாதிரியே சில மாதங்களிலே அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். அப்ப மீண்டும் அவர் போனார். யாரு, அந்த முருகேச முதலியார். அந்த சாமியை பார்த்து, சுவாமி இதுவரைக்கும் பார்த்த எந்த ஒரு இடத்துலையும் ஜாதகத்திலையும் எனக்கும் என் மனைவிக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொன்னபடி இந்த பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்த புண்ணியம் எனக்கு என் மனைவிக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு. அதனால நீங்க என்ன ஆனாலும் சொல்லுங்க, இந்த பழனி கோயிலுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின் போது அப்பத்தான் அந்த சாது சுவாமி சொன்னாரா, ஐயா முருகேச முதலியாரே, உங்க ஜாதகத்தில் பிள்ளை இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க, ஆனால் கிடைக்காத ஒரு பொருளை கொடுத்தவர் தான் இந்த பழனி முருகன். இந்த கிடைக்காத பொருளை கொடுத்த இந்த பழனி முருகனுக்கு உங்களை மாதிரி எல்லாரும் வந்து மலைக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா வறுமையில் இருக்கவங்க ஏழை பாலை எல்லாம் தானே போது கோயிலுக்கு. அதனால உங்களுடைய சார்பாக இந்த முருகன் கோவிலுக்கு ஒரு தங்க தேர் செய்து கொடுங்க. அந்த தங்க தேரு இந்த கோவிலில் தினமும் சுற்றி வரட்டும். அதை தொட்டு இழுத்து வரக்கூடிய பக்தர்கள் நீங்க இந்த மலைக்கு செய்த பாலாபிஷேகத்தை செய்த புண்ணியம் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாரா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த முருகேச முதலியாரால் செய்து கொடுக்கப்பட்ட அந்த தங்க தேர் தான் பழனியில வருஷம் பூரா ஓடுது. அதை தொட்டு இழுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி கிடைக்காத ஒரு பொருள் அவருக்கு கிடைச்சிச்சோ அது மாதிரி நம்ம முருகனுக்கு பழனிக்கு தேடி போகும்போது நமக்கும் கிடைக்காத அத்தனை செல்வத்தையும் அந்த முருகன் கொடுப்பார். செல்வம்னா பணம் மட்டும் செல்வம் இல்லை, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நான் அந்த 16ல் எல்லாமே வரும். அது மாதிரி எல்லாமே பெறக்கூடிய எல்லாமே தரக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னா அதான் அந்த முருகனுக்கு, பழனி முருகனுக்கு உண்டு. அப்போ சரி, நீங்கள் 6 படை வீட்டுக்கும் முருகனுக்கு பெருமை சொன்னீங்க, ஆனால் பழனிக்கும் நம்ம ஜெயங்கொண்டான் பாலசுப்பிரமணியனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னீங்களே, நானே கேட்கிறேன், அது எப்படி சொல்லுங்க? அது என்ன ஏமா, பழனின்றது ஒரு போகரால் செய்யப்பட்ட எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு, அதுவும் 6 படை வீட்டுல ஒண்ணு. அப்ப அதுக்கும் நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சபரிமலைக்கு எல்லா மாநிலத்திலிருந்தும் போறாங்க. ஆனா அதிகமா போற மாநிலம் யாரு? நம்ம தமிழர்கள் தான். ஏன்னா ஒரு இதில் சில இடங்களில் கூட நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய சிலையை செய்து கொடுத்ததே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போச்சு. பிடிஆர் பழனி வேல்ராஜன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தாத்தாவால் செய்து கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகம். அதனால தமிழ்நாட்டுக்கும் சபரிமலைக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருந்தாலும் அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் நம்ம தமிழகத்தை நோக்கி தான் பார்க்கிறார். ஆனா பழனியில் இருக்கக்கூடிய முருகன் எங்க பார்க்கிறாரு? பழனி போய் பாருங்க, கேரளாக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க. ஏன்னா பழனி முருகன் மேற்கு திசை நோக்கி பார்க்கிறார். அந்த சிறப்பு பழனிக்கு மட்டும்தான் உண்டு. பழனிக்கு அடுத்தபடியா மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய முருகன் நம்ம ஜெயங்கொண்டான்ல இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியன் அப்படின்றது நம்ம பழனி மலைக்கு ஒரு இணையான ஒரு ஒற்றுமையான ஒரு சிறப்பு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம முருகனுக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் வருடந்தோறும் எப்படி வருஷம் பூராமே தைப்பூசத்தன்னைக்கு நம்ம ஜெயங்கொண்டான்ல இருந்து ரத்தினவேல் எடுத்து பழனி செல்லக்கூடிய ஒரு பக்தர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்ம ஊரு நம்ம முருகனுடைய ஆலயத்திலிருந்து இன்றைக்கும் செல்லக்கூடிய ஒரு முறை உண்டாமே.
உண்ணுதானே? ஆமாம். அப்படி ஒரு மிக ஒரு பெருமையான ஒரு முருகனுடைய ஆலயம், மிக பெருமையான ஒரு ஊர் எது அப்படின்னா அது நம்முடைய ஜெயங்கொண்டான் என்பதை ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவித்து கொண்டு, அப்படிப்பட்ட முருகனுடைய ஒரு ஆலயம், அந்த முருகனை வணங்கக்கூடிய ஒரு வள்ளி. ஏன்னா எங்க குலக்கடவுள் முருக பெருமான் இல்லையா, அவரை பத்தி பேசுறது எங்களுக்கு ஒரு புண்ணியம் பாக்கியம். அவரை பத்தி பேச தானே வந்திருக்கேன். பாக்கியம் உங்களுக்கு தானம்மா. ஆமா.